புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்தவர் பத்மாவதி. இவரது செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. அதில் ஆன்லைன் கடன் செயலி மூலம் குறைந்த வட்டியில் 2 லட்சம் ரூபாய் கடன் தருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே அவர் அந்த செயலி மூலம் கடன் பெற முயற்சி செய்தார். அப்போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் பரிசீலனை கட்டணம் செலுத்தும்படி கூறினார். தொடர்ந்து அவர் கேட்டது போல பல்வேறு தவணைகளாக 1,03,685 ரூபாய் செலுத்தினார். ஆனால் அவருக்கு கடன் கொடுக்கப்படவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். இதேபோல் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தங்கராசு. இவரது நண்பர் பெயரில் போலியான முகநூல் கணக்கை ஒருவர் உருவாக்கி அவசரமாக பணம் வேண்டும் என்றும் 10,000 ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தங்கராசு. இவரது நண்பர் பெயரில் போலியான முகநூல் கணக்கை ஒருவர் உருவாக்கி அவசரமாக பணம் வேண்டும் என்று 10,000 ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தங்கராசு சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.